குண்டா என்னடா ரோடு சரியா தெரியல, பனிமூட்டமா இருக்குது. டேய் கொன்றுவேன். டே சாய், நெட்டு வேலை செய்ய மாட்டேங்குதுடா. டேய் ஆமாண்டா, என்னோட மொபைலே டவர் கட் ஆயிடுச்சு. என்னது டவர் கட் ஆயிடுச்சா? ஐயோ, நான் வேற ஜெகதீஷ்க்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், தூங்கிட்டேன். டேய் நீ தான் டயர்ட் ஆயிட்டேல, குர்ரா நான் ஓட்டுறேன். அதெல்லாம் முடியாது. என் ஹீரோ என்ன மட்டும் தான் ஓட்ட சொல்லியிருக்கான், யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். டேய் அவன் என்ன நம்ம கூட வாடா இருக்கான், குர்ரா நான் ஓட்டுறேன். குர்ரா டேய். அதெல்லாம் முடியாதுடா. டேய் மச்சான், அவன் தான் ஆசைப்படுறானே, கொடுத்து தொலையண்டா. ஏய் சரி வா. டேய் ஒழுங்கா ஓட்டுறா, உன்னை நம்பி கொடுக்க சொல்லியிருக்கேன். டேய் ஒழுங்கா உட்காருடா, லைட்டாக மூமெண்ட் கொடுத்தா போதும், வேகமாக போகாத. டேய் ஏ சிப்ஸ் பாக்கெட்ல உட்கார்ந்திருக்கடா. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ டே குண்டு பையலே, சொன்ன கேட்டியாடா? இப்போ நான் என் ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. டேய் சோத்து முட்டை, உனக்கு தான் ஓட்ட வராதுல்ல, உனக்கு எதுக்குடா இந்த வேலை? ஏ முட்டக்கண்ணி, நான் ஒழுங்கா தான் ஓட்டுனேன், திடீர்னு என்னன்னு தெரியல, அதுவே கையை மீறி போயிருச்சு. எப்படி உன் உடம்பு மாதிரியா? ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல, சிக்னல் வேற இல்ல, யார்கிட்ட ஹெல்ப் கேக்குறதுன்னு தெரியல. ஐயோ ஷிட், என்ன பண்றது? உன்ன எரும மாடு தின்னுக்கிட்டே இருக்கறான் பாரு. உனக்கு ஒண்ணா கோல ஓர திட்டாத. இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு எங்களை கேட்டினா? இந்த வழியா போய் பார்க்கலாம் வா. போய் பார்க்கலாம் வாங்க. ஏன் மணி பயமா இருக்குடா. பயப்படாத பயப்படாத, இந்த இடத்துல எவங்கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறது? ஏப்பா இங்க சிப்ஸ்லாம் கிடைக்குமா? டேய் விக்கி, இங்க பாரு ஜீப் ஒண்ணு நிக்குது. ஏ ஆமாண்டா, வா வா போய் ஹெல்ப் கேக்கலாம். எங்க யாருமே காணோம். உள்ள பாரு. என்னடா யாரையும் காணோம்? ஆமாண்டா யாருமே காணோம். டேய் இங்க பாருடா, காலேஜ் தெரியுது, இந்த வழியா தான போயிருப்பாங்க. ஆமாடா, ஃபாலோ மீ. சார் சார், யாராவது இருக்கீங்களா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏஞ்சிவி மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சிருக்க. புரியுது, உனக்கு ஜெகதீஷ் ஞாபகம் வந்துருச்சுல? ஆமாண்டா, அவனும் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ரொம்ப மிஸ் பண்றேன். சே, இந்த லவர்ஸ் எப்படித்தான் சேர்ந்துருக்கும் போது அருமை தெரியாது, பிரிஞ்சாதான் ஃபீல் பண்ணுவீங்க. வாவ், வாட் a லொகேஷன். டேய் விக்கி, ஜீவி, என்னடா இங்க சீக்கிரமா வாங்க. என்னடா அத்தியா, இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு வா, கதவு தட்டி உள்ள யாராவது இருந்தா ஹெல்ப் கேட்போம். ஜீவி, நீ போய் சாயிரியா கூட்டு வந்துரு, நாங்க உள்ள போய் பேசிக்கிட்டு இருக்கோம். பாத்து போங்கடா. நீ பாத்து போ, பத்திரமா பாத்து போ. டேய் நீ முன்னாடி போகாத, காட்டெருமை நினைச்சு வெளிய துரத்திட போறாங்க. நீ மூடு. வா, எப்படி இங்க வந்து கட்டாங்க அந்த வீட? சீக்கிரம் வாடா, உருண்டுகிட்டு வரான் பாரு. சார் 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 சார், மகாலிங்கம் சார், கொஞ்சம் கேட்ட வந்து ஓபன் பண்ணுங்க சார். ஆமா மகாலிங்கம் சார், கொஞ்சம் கேட் ஓபன் பண்ணுங்க சார். டேய் கேட் ஓபன்ல தான்டா இருக்கு, உல்தா பால் போடவே இல்லடா. வாட்ச்மேன் டீ சாப்பிட போயிருப்பார் போல இருக்கு. இந்த வீடு மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னு வையேன், படம் எடுத்து படத்தை 100 நாள் ஓட வச்சிருவேன். டேய் உன் படம் போஸ்டே அவனை பார்க்க மாட்டான், காமெடி பண்ணா மூடிட்டு வா. டேய் நடிக்க வாய்ப்பு கேப்பல்ல, ஆமா இருக்குடி உனக்கு. நான் ஸ்டார் ஆயிடுவேன் பாரு. ஏ சாய் வாங்கடா.
சாய் விக்கியும் மணியும் போயிருக்காங்க. அங்க ஒரு பங்களா இருக்கு, வாங்க. என்ன சத்தத்தையும் காணோம். இதுங்க வேற இந்த நேரத்துல. ஏ சாய் வாங்க. ஏ சாய் வெளிய வாங்க. எரும மாடுங்களா? இருடி வரோம். காட்டு எரும மேல வருமா? சீக்கிரம் வாங்க. இவ ஒருத்தி. வேகமா வாங்க. கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க வரவங்க எல்லாம் இந்த ஒரே காரணம் தான் சொல்றாங்க. பக்கத்துல மெக்கானிக் ஷாப் ஏதாவது இருக்கா? அது இங்க 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகணும். போயிட்டு வரதுக்குள்ள இருட்டிடுமே. அப்ப நாங்க இப்ப என்ன பண்றது? எங்க அண்ணன் கார் ரிப்பேர் பண்ற வேலை தான் பாக்குறாரு. ஆனா அவர் இப்போ வெளியூர் போயிருக்காரு. உங்க அண்ணன் எப்போ வருவாரு? எப்ப வேணாலும் வரலாம். உங்க கார் ரெடி ஆகுற வரைக்கும் நீங்க வேணா இங்க தங்கிட்டு போலாமே. எங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இங்கே தங்கிக்கலாமா? தாராளமா தங்கலாமே. ஓகே. ஏண்டா மீன ரசிக்க நேரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ ஒர்க் அவுட் ஆகுதுல? ஏய் இங்க பாருடி. எங்க போனானுங்க இவனுங்க? இந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? மணி ஏய். எங்கடா இருக்கீங்க? இந்த பக்கம் தான் போனானுங்க. சரி உள்ள போய் பாப்போம். எங்கயாவது இங்க சுத்திட்டு இருப்பானுங்க. இந்த குட் நியூஸ் சாய் கிட்ட உடனே சொல்லணும். ஓகே. டேய் மாப்ள. என்னடா இங்கே செட்டில் ஆயிட்டீங்களா? ஆமாடா, போற போக்குல இங்கேயே செட்டில் ஆயிடும் போல இருக்கு. உனக்கு சொன்னா புரியாது, வா காட்டுறேன். வாங்க. வீடு செமையா இருக்குடா. வாடா. மேடம் மேடம் மேடம், நான் சொன்னேன்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். ஹலோ. பொக்குன்னு போயிடுவாங்களா இல்லையா? இது இங்க மெக்கானிக் ஷாப் எது இல்லையா? 20 கிலோமீட்டர் போகணுமா. இங்க இருந்து தங்கிட்டு காரை ரெடி பண்ணிட்டு காலையில போலான்னு சொல்றாங்க. சூப்பர். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஓகே வச்சலாம். நீ எங்க கூப்பிட்டாலும் நான் கண்ணை மூடிட்டு வருவேன் டார்லிங். பப்ளிக் பிளேஸ். மேடம், இப்போ நான் எங்க தங்குறது? நீங்க எங்க வேணாலும் தங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணலாமா? நீ உள்ள போமா. டேய் எல்லாரும் போயிட்டா லக்கேஜ் யாரா எடுக்கிறது? டேய் சாய், போ 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 போ. நீ தான்டா போய் எடுக்கணும். என்னால முடியாது, நீ வா துணைக்கு. டேய், நீ தனியா போனா கொண்டு வந்த பலகாரத்தை எல்லாத்தையும் நீயே சாப்பிடலாம். பலகாரமா? சத்தியமா? சினிமா மேல சத்தியமா. அப்ப நான் போறேன். ஓகே போ, திரும்பி பார்க்காம போ. ரூம் எல்லாம் நல்லா இருக்கு. பயங்கர தூசா இருக்குல்ல? டேய் என்னடா அந்த வீட்ல இருக்கிறவங்க பல வருஷமா ஆயுத பூஜை கொண்டாடுனதுல போல் இருக்கு. கரெக்ட் மாப்ள. இரு, அந்த மேடம்கிட்ட போய் நான் கேட்டு வந்துடுறேன். இவன் வேற. ச்சே, என்ன இவ்வளவு தூசியா இருக்கு? உட்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பேபி, இந்த இடம் பிடிச்சிருக்கா? இதுங்க வேற ஃபீலிங்ஸ் இந்த கலப்புதுங்க. இடத்துல ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாமா? ஐயோ என்ன எல்லா லக்கேஜ் என்ன தூக்க விட்டாங்களே. மேடம் மேடம். கூப்பிட்டீங்களா? ஆமா மேடம். அங்கேயே அங்க தூசியா இருக்கு, ஏன் அப்படி வச்சிருக்கீங்க? எனக்கு 10 நாளா உடம்பு சரியில்லை, அதான் சரியா க்ளீன் ஓ பண்ண முடியல. அப்படியா? உடம்பு சரியில்லையா? ஆமா, சூடா இருக்கு. உங்க கை தாங்க சூடா இருக்கு. எங்க என் கை ஜில்லுன்னு இருக்கு. நான் வைக்கிட்டா? தொடப்பக்கட்டை. என்னது? அங்க இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, கொடுங்க நான் ஐயோ கொடுக்குறேன். இருக்கட்டுங்க, பரவாயில்ல. எங்க நல்லா பண்ணுவாங்க. டேய், ஐயோ என்னங்க ஆச்சு? பனிக்கரடிக்கு பசி மயக்கங்க. ஷூ நான் மறந்தே போயிட்டேங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்றேன். நீங்க எப்படிங்க தனியா? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? நீங்க சாப்பிட மட்டும் வந்தா போதும்.
சாப்பிட மட்டுமா? உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. கண்ணு மட்டும்தானா? கண்ணும் அதுக்குள்ள போயிட்டாலே. ஹேய், செமையா இருக்குல்ல? டேய், அவசரப்படாதீங்கடா. ஏங்க, இதெல்லாம் நீங்க தனியா எப்படிங்க சமைச்சீங்க? விருந்தாளி யாரு வந்தாலும் 1க்கு 10 சமைக்கிறது என்னோட பழக்கம். ஏண்டா? ஏங்க, எங்க ஊர்ல சமைக்கிற பொண்ணுங்களெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா உங்களை கட்டிக்க போறவரு ரொம்ப கொடுத்து வச்சவருங்க. ரியா, நீ ஃப்ரீயா இருக்கப்போ இவங்கிட்ட சமைக்க கத்துக்கோ. நான் உன்னை கத்துக்க சொன்னேன், ஆனா நீ இன்னும் அதுக்கு இன்னும் சரிப்பட்டு வரல. எங்க வீட்டுல எதை கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும். ஆனா இங்க எதை சாப்பிடணும் ஒரே குழப்பமா இருக்குங்க. குழப்பமா இருந்தா அப்படியே வச்சிடறா. இன்னைக்கு வேற சனிக்கிழமை, விரதம் இருந்தா உடம்புனாச்சு குறையும். போதுங்க. அந்த உப்புமா இருந்தா அவனுக்கு போடுங்க. உப்புமானா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லடா? ஏன்? ஏன்னா உப்புமா போடா. எல்லாரும் இப்பயே நல்லா சாப்பிட்டுக்கோங்க. நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. என்ன சொல்றீங்க? எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அது வரைக்கும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. என்னது? சான்ஸே கிடையாது. இவங்களுக்கு வேற கொடைக்கானல்ல ஹனிமூன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நாளைக்கு காலைல கார் ரெடி பண்ணிட்டு காலைல போயே ஆகணும். என்னை இந்த வீட்டில் தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க. நான் இந்த வீட்டில் தனியாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. இங்கே ஒருத்தன் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். அவன் மொட்டை அடிச்சிருப்பான். இந்த வீட்டையும் சுற்றி சுற்றி வருவான். நீங்கள் என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவன் என்ன சும்மா விட மாட்டாங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க மேல கையெல்லாம் வைக்க விட மாட்டேங்க. நான் இருக்கீங்க உங்க கூட. நீ இருந்துட்டு வா, இல்ல வராம கூட போ. நாங்க இப்போ கிளம்புறோம். இங்க நெட்வொர்க்கே வேலை செய்யல, கம்யூனிகேஷனே இல்ல. இந்நேரத்துக்கு என் வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க. சாரி சிஸ்டர். ரியா, கொஞ்சம் சைலண்டா இருக்கியா? அவங்களே பாவம், ஒரு பொறுக்கி பையனால ப்ராப்ளம்ங்கிறாங்க. நீ ஒரு பொண்ணு தானே, புரிஞ்சுக்க மாட்டியா? அவங்க நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஒரு 2 நாள் தானே இருந்துட்டு போனா என்னப்ப? அழாதீங்க, நானும் இருக்கேன். என்னங்க இதுக்கெல்லாம் போய் அழுகுறீங்க? அழாதீங்க, எனக்கு அழுகையா வருதுங்க. எல்லாம் சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏங்க, அதான் தங்குறோம் சொல்லிட்டோம்ல, கொஞ்சம் சந்தோஷமா தான் சிரிங்களேன். இந்தாங்க சாப்பிடுங்க. டேய், இது அவங்க வீடுடா. அவங்களுக்கு தெரியாத சாப்பிடணும்னு சொல்லி. நீங்க சாப்பிட்டீங்களா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் கொஞ்சம் சிரிங்க. ஆமா சரிங்க. நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. ஸ்மைல் ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். குமாரு, குமாரு, எல்லாம் இவ்வளவு வந்தது. நம்ம எங்கடா இருக்கோம்? மாயா வீட்டில் இருக்கோம். என்னடா அது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம்? ஐயோ, எங்க இருக்கீங்களா? ஆமா, ஆமா. ஐயோ, யாரை காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? அந்த பக்கம் மூச்சு முட்டுதே, தண்ணிதாக அடிக்குதுடா. யாராவது இருக்கீங்களா? ஐயோ, என்னடா பண்றீங்க? என்னன்னே தெரியல ஜீவி. காலையில இருந்து
2 பேத்துக்கு நிக்காம மேலே எங்கேயும் போய்கிட்டே இருக்கு. நைட் சாப்பிட்ட ஃபுட்டு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஃபுட் பாய்சன் ஆயிட்டு இருக்குமோ? நீங்க தானே இருக்கணும்னு அடம் பிடிச்சிங்க. அனுபவிங்க, அப்பதான் திருந்துவீங்க. பெண்கள் மீது கை வைத்தால் சை, இந்த மூஞ்சிக்கு இந்த டயலாக் செட் ஆகவே இல்லை. இவனுக்காக திங்கிங் பண்ண அந்த திங்கிங்கை தீய வச்சு கருக்கணும்டா. சை. என்னடா அது? உங்களுடன் வசிப்பவள் பெண் அல்ல, அவள் ஒரு தீய ஆத்மா. உடனே இங்கிருந்து கிளம்பி விடுங்கள், இல்லை என்றால் உங்கள் உயிருக்கு ஆபத்து. ஆகா, செம்ம டயலாக். அடுத்த படத்தில் யூஸ் பண்ணிட வேண்டியதான். ஆமா, இது எங்க இருந்து வந்துச்சு? என்ன? டேய், புரிஞ்சு போச்சுடா மொட்டை மண்டையா ஒன்ன. டேய் டேய், என்ன பாடி இங்கேயே இருக்கு? விடுங்க, அவனை சும்மா விடக்கூடாது. இங்க பேய் இருக்குதுன்னு நீங்க தங்க கூடாதுன்னு எங்களை பயன்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டு உங்களை ஏதோ பண்றதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. வேணாங்க, அவன் ஆயுதம்லாம் வச்சிருப்பான். உங்களை ஏதாச்சும் பண்ணிட போறான். உங்களுக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்க முடியாது. உண்மையாலுமேவா? நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால என் கோவத்தை குறைச்சிக்கிறேங்க. டேய், மொட்டை வந்துட்டான்டா. அவன்கிட்ட இருந்து இவங்களை நான் தான்டா காப்பாத்தினேன். அந்த மொட்டை நீ சும்மா விட்ட? டே மொட்டை, என் கையால தான் உனக்கு சாவு. ஆமாடா. வேணாங்க, சண்டை வேணாம், வாங்க. ஏய், மூஞ்சி ஏண்டி இப்படி 180 டிகிரி போகுது? என்னதாண்டி பிரச்சனை உனக்கு? உள்ள வரலாமா? ஓ, தாராளமா வரலாம். சாரி, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? உன் ஃப்ரெண்டு கிட்டே கேளு. இப்படி சும்மா இருக்கிறதுக்கு நம்ம பசங்களோட போய் படுத்துக்கலாம் போல் இருக்கு. ஆமா, என் கண் முன்னாடியே கண்டவளோட இடுப்பை பிடிச்சி இழிச்சிட்டானா எனக்கு கோவம் வராதா? அதெல்லாம் தப்பா நினைக்கலாமா? அவளே வீட்டுல யாரும் இல்லைன்ற பயத்துல இருக்கிறா. அவளுக்கு ஆறுதலுக்காக அவன் ஏதாவது பண்ணிருப்பான். அப்படி சொல்லு ஜீவி, நல்லா உரைக்கட்டும். சாய், ரியா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். சொல்லு ஜீவி. இங்க ஃபுட்டும் யாருக்கும் ஒத்துக்கிறது இல்ல, நைட்டு தூக்கமும் சரியா வரமாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், பயந்துடக்கூடாது. நான் இன்னைக்கு காலையில் துணி காய வைக்கும் போது தங்கச்சி காலையில வெளியே துணி காய வச்சிங்களே, எடுக்க மறந்துட்டீங்களா? ஆமா, ஒண்ணு வேணாம், நானே எடுத்து மடிச்சு உங்க ரூம்ல அடுக்கி வச்சிட்டேன். தேங்க்ஸ். இவ்வளவு குளிரா இருக்கு. டேய் சாய், மணி ஓவரா பண்றான்டா. அந்த பொண்ணுகிட்ட என்ன நெருங்கி விட மாட்டான். டேய், ஏன்னா அவ ஏன் ஆளு. சாய், நீயே சொல்றா, உன் ரியா மேல யாராவது கை வச்சா நீ சும்மா விட்டுருவியா? டேய்,
ஆளுக்கு ஆளு மாத்தி மாத்தி உங்காள் எங்கள்னு சொல்லி சொல்றீங்களே, ஃபர்ஸ்ட் அவ பேர் என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? ஆமா. பேரை கேட்க மாட்டோமப்பா. டேய் மச்சான், யார் அவன்? என்னடா பண்றான்? எங்க கை காமிச்சிருக்கான்டா? அடா பாவி. டேய் மொட்டை பயலே மச்சான், இங்க தொட்டு அங்க தொட்டு கடைசியில என் பொண்டாட்டிக்கிட்டே ரூட் விட்டு இருக்கான்டா. ஆமாடா. கொய்யால மச்சான், எடுறா அந்த உருட்டு கட்டைய. அமைதியா பேசாம வாங்கடா. போடுறா 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 பையனே போடுறா. அடி. டேய் இங்க பாருடா, நம்மள போடுறதுக்கு மொட்டை பொருளோட வந்திருக்கான். அந்த மொட்டைய டேய் இருங்கடா, செத்தரகித்திர போறான். போலீஸ் கேஸ் ஆயிடும்டா. முதல்ல உன்னை தூக்கிட்டு போய் வீட்டுல அடைச்சு வைப்போம். அப்ப இவனை தூக்குங்கடா. சீக்கிரம்டா. தூக்கு 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 தூக்கு. டேய் வழுக்குதுடா. டேய், நல்லா கையை புடுறா விடுடா. அட்டையனே. தூக்கு. அவ்வளவு கனமா இருக்கு. தூக்குங்கடா. என்ன கணக்கு கணக்குறா? என்னடா இந்த கணக்கு இருக்கிறான்? நான்வெஜ்ஜா சாப்பிடுவாங்க. தூக்க முடியல. இங்க வேடா 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 வேடா. மெதுவா. அப்பாடா. அம்மா. என்னாச்சு என்னாச்சு? உடனே நாங்க புடிச்சிட்டோம். டேய் டேய் ஒரு நிமிஷம்டா, நான் போய் அவங்களை கூட்டு வந்துடுறேன். போய் ஏங்க இந்த கோழி அழுகிருக்குங்க. ஆமா, மன்னிச்சிடுங்க, ஏதோ ஞாபகத்துல சரியா கவனிக்கல. சரி சரி அதை விடுங்க, வெளியே வாங்க. மொட்டை தலைக்கு சிக்கிட்டான். இதை பாருங்க மொட்டைய. ஏங்க நீங்க இவ்வளவு பார்த்து பயப்படுறீங்க? இவன் சின்ன பையங்க. ரியாக்கு சிக்னல் கொடுக்கும்போது வசமா மாட்டிக்கிட்டான். ஏங்க ஏதாவது ரூம் இருந்தா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இவனை அடைக்கணுங்க. அங்க ஸ்டோர் ரூம் இருக்கு, அங்க வச்சு அடிச்சிருங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க வந்தானு சொல்லி போலீஸ்ல ஒப்படைச்சிடலாங்க. டேமணி தூக்குடா. ஓகேடா. சரி தள்ளுங்க. தூக்குடா. ஐயோப்பா. இங்க நடக்கிற விஷயத்த எல்லாருக்கும் எப்படி நான் புரிய வைப்பேன்னு தெரியலையே. பாத்துடா. ஐயப்பா, கதவு தரடா. மிதிச்சன பார். போ. டேய் வாடா. டேய் இவ்வளவு அடிச்சு மொட்டைக்கு எனர்ஜியா பாத்தியா? ஆமாண்டா, அதனாலதான் வயசு பிள்ளைங்களை பார்த்தா அவன் சும்மா விட மாட்டேங்கிறான்டா. போலீஸ்ட மாட்டி விட்ட உடனே மறக்காம மொட்டைக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிடணும்டா. அந்த பிளானிங் முதல்ல பண்ணுடா. வாடா. இவ்வளவு மொட்டை ஒண்ணே. இறங்கிங்களா? சரி வெளியே அவ்வளோ இருக்கேடா. வந்து மாட்டிட்டோம்டா. யாராச்சும் இருக்கீங்களா? பயத்து பிடிக்கிற மாதிரி இருக்க. போச்சா? சரி சரி போச்சுடா. இருக்கீங்களாடா? யாராச்சும் இருக்கீங்களா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, இந்த பேய்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணுமே. என்னம்மா இன்னும் தூங்கலையா? தூங்க போறேன். சமத்து. குட் நைட். என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் புக் படிச்சிட்டு இருக்கேன்ல. முதல்ல என்ன படிடா. முடிச்சிட்டு வந்துறேன். டேய் நான் வந்திருக்கிறேன், புக் படிக்கிறியா? உன்னை என்னடி என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஒரு புக் கூட படிக்க விட மாட்டேங்கிறேன். நான் என்ன பண்ண? இருடி வரேன். உன்னை போடுறி. தலை நீ கீழே போடுறி. நீ ஃபர்ஸ்ட் போடுறி. போடுறி 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 போடுறி.
ஏய் எதுக்கடி அழுகுற? நீ தானே வந்து டிஸ்டர்ப் பண்ண. நான் புக்கு தானே படிச்சுட்டு இருந்தேன். ஏய் அழுகாதடி, அழாதடி. நான் இருக்கேன், வா 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 வாடி. சரி விடு, வா. தம்பி, யார் நீங்க? பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்க எப்படி நான் வந்தேன்? அதை சொன்னா உனக்கு புரியாது. இந்த பங்களாவுக்குள்ள எதுக்கு வந்த? உடனே போயிடு. என்ன பாக்குற? இங்க வர எல்லா உயிர்களுக்கும் ஆபத்து இருக்கு. மரகதவள்ளி உங்களை சும்மா விட மாட்டா. யார் இந்த மரகதவள்ளி? மரகதவள்ளி இல்ல, மேகி. வாங்க. அட, வாங்க. ஒண்ணும் பண்ண மாட்டேன், வாங்க. பாத்தீங்களா, எல்லாரும் என்னை பத்தி எப்படி தப்பு தப்பா பேசுறாங்க. நீங்க தானே சொன்னீங்க என்னை விட்டு போக மாட்டேன்னு. என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? போக கூடாது. வாங்க போலாம். இனிமே பாத்ரூம் போகணும்னா தனியா போகாதீங்க, என்ன கூட்டிட்டு போங்க. வா, சுமத்துல. நல்ல பிள்ளைல. என்னடா என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இல்லன்றா? முதல்ல ஜிப்ப போடுறா. எனக்கே துரோகம் பண்ணிட்டேல. எனக்கு எல்லாம் தெரியும். ஏங்க எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணுங்க. நீங்க யாராவது லவ் பண்றீங்களா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? யாருங்க அவன்? உங்க கூட தான் இருக்காரு. என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? அவன் டுபா கொடுங்க. அவன் நம்பி போனேன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வித்துருவாங்க. ஃப்ராடுங்க அவன். அவரை பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவரே என்னை விட்டு போனாலும் நான் அவரை விட மாட்டேங்க. என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? நான் உங்களை எப்படி லவ் பண்ணேன் தெரியுமா? நீங்களும் நான் செத்துருவேங்க. இவளை இப்படியே விட்டா சரிபட்டு வர மாட்டா. அல்லவன் ஸ்டைல லிப் டு லிப் கிஸ் அடிச்சு கரெக்ட் பண்ண வேண்டியதான். செம்மையா வர இருக்காளே. அவ்வளோதானா? போட்டா போயிடுவேன். கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அங்க இருக்கு பாருங்க. இங்கயா? ஓ. எனக்கு தண்ணி இப்படி நாருது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நாரலையா? நல்லாதாங்க இருக்கு. சரி போறேங்க. ஏங்க நேத்து நீங்க டான்ஸ் ஆடுனீங்கல்ல, அப்ப உங்க ஹிப்பு
சும்மா பழுங்கி தலை மாதிரி இருந்துச்சுங்க. சாய் சாய் ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், உனக்கு காது கேட்கலையா? எப்ப கூப்பிட்ட? என்ன எப்ப கூப்பிட்டனா? உன்னை அப்படி போட்டனா? ரியா அடிக்காத ரியா, இன்னைக்கு வியாழக்கிழமை, சாயோட டே. சாய் அடிக்கூடாது. இன்னும் 50 பேஜஸ் தான் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ போ. நீ புக்கு படி, என்ன வேணாலும் பண்ணு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. டேய் இங்க வாங்க. டேய் மாப்ள வாடா, நீ சீக்கிரம் வா. என்னடா? டேய் நாளைக்கு நம்ம கிளம்பிடுவோம். சரி. ஞாபகத்துமா ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாமா? எடுக்கலாம் மச்சான். மணி, நான் இன்னும் குளிக்கல, கிளம்பும் போது எடுத்துக்கலாமே. நீ எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்ப. நாம கிளம்புற அர்ஜென்ட்லாம் மறந்துடுவோம். டேய் நீ போய் ஜிவி கூட்டிட்டு வா. அப்படியே டேப் எடுத்துட்டு வா. டேபா? டேய் சீக்கிரம் போடா. ஐயோ, என்ன பண்ண கதுக்கு? டேய் நீ போய் அவங்கள கூட்டு வா. சரி மச்சான். பேயின்னு தெரியாம எவ்வளவு ஆர்வமா கூப்பிட போறான் பாரு. ஏங்க போட்டோ எடுக்கிறோம், நீங்களும் வாங்க. இல்ல வேண்டாங்க, சமைக்கணும், நிறைய வேலை இருக்கு. அட அது அப்புறம் சமைச்சுக்கலாங்க. வாங்க வாங்க, நீங்க தான் இந்த வீட்டோட தூணே. நீங்க இல்லாம எப்படிங்க? ஷோ. வாங்க. அட வாங்கண்ணா. வாங்க வந்து நில்லுங்க. மச்சான் கூட்டு வந்துட்டேன்டா. ஓகேடா. ஜீவிதா, நீ தான் போட்டோ பைத்தியமாச்சே. போட்டோன்னு சொன்ன ஓடி வரவானா? இப்படி ஸ்லோவா நடந்து வர. டேய் டேப்ப குறா. மச்சான் ஓகேவாடா? ஓகே இல்லடா. எல்லாரும் ஃப்ரேம்குள்ள வாங்க. ஏங்க உள்ள வந்து நில்லுங்க, கூச்சப்படாதீங்க. இவன் வேற உள்ள கூப்பிடுறானே. ஸ்மைல் ப்ளீஸ். மணி எடுத்துட்டியா? நான் கிளம்பிட்டா. ஏய் என்ன யார் போட்டோ எடுக்கிறது? வா வந்து எடு. என்ன போட்டோ எடுத்து விளையாடுறாங்க? நான் தெரியுறனா? என் ஃபேஸ் நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. எடு எடு. எடுத்துட்டேன். ஜீவிதா அந்த போட்டோ காப்பி எப்படி இருக்கு பாப்போம். சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. மாப்ள அங்க சார்ஜ் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? சரி மச்சான். ஓகே. ஏய் கூச்சிட்டே இருக்க சும்மா சும்மா. மெதுக்கு வந்திருக்கும். சொல்றது கேளு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முடிச்சிட்டே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் போயிட்டு. அது பக்கத்துல இருக்கா தூரத்துல இருக்கான்னு பார்த்துட்டு போடா. அப்பதான்டா போட்டோ போடுங்க. இவங்க வேற இருக்கல. சரியா போடப்படாது. சரி இனிமே நீ பிடிச்ச மாதிரியே நடந்து. என்ன அவன் அங்கதான் இருக்கா, காமிச்சிருவோம். ஓகே ஓகே. மாப்ள போட்டோ பாடுறா. மச்ச பார்க்கலாம். ஏய் நல்லா வந்திருக்குல்ல? நல்லா வந்திருக்கா. சூப்பரா இருக்குடா. அப்போ நம்ம கூட இருக்கிற பொண்ணு நான் தான். என்ன போட்டோ சரியா தெரியலையே. இன்னொரு முறை எடுக்கலாமா?
அச்சுச்சோ என்ன செல்லம் கீழே விழுந்துட்டீங்களா? கொஞ்சம் வெளில வரீங்களா? வரமாட்டேன். வாங்க வெளியே. வரமாட்டேன். வெளியே. வேணக்கா வேணக்கா விட்டுருக்கா அக்கா அக்கா வேணக்கா ப்ளீஸ்க்கா விட்டுருக்கா அக்கா. சரி விட்டுறேன். டைரக்டர் சார் இங்க கொஞ்சம் வாங்க. உட்காருங்க. நீதான் கதையெல்லாம் சொல்வியே, ஒரு கதை சொல்ல. ஒரு அழகான கிராமம். நீ சொல்லு நீ சொல்லு. அந்த கிராமத்துல ஒரு அழகான ஒரு பொண்ணு 3 பேரை லவ் பண்ணிச்சான். நிறுத்து நிறுத்து. அந்த பொண்ணு அந்த 3 பேர்ல ஒருத்தனை மட்டும் லவ் பண்ணிச்சான். உன் கதை எப்படி மாத்திரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். நீ யோசிச்சு சொல்லு, நான் தூங்குறேன். இந்த பொசிஷன்ல தூங்குனா தூக்கம் வராது மேடம். தூங்க தூங்க. ஐயோ, எங்க சுத்தினாலும் ஒரே இடமா வருதே. ஐயோ, சிப்ஸ் மூட்டை கவுந்துடுச்சு. எங்கடி போற? அங்க போற. அங்க போகாதடி, பேருக்கு போடி. நீ போடா. ஐய் போடி, அங்க பேருக்குடி. எங்க போறீங்க? ஐயோ, மாட்டிக்கிட்டனே. பூச்சி. இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை. ரூம்ல போய் தூங்க போறேன். உடம்பு சரியாதானே இருக்கு, அதுவும் செம்மையா இருக்கு. முகத்துல தான் மேக்கப்பும் லிப்ஸ்டிக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எழுந்துடா. நீ வந்து உட்கார சொல்லும். வா 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 உட்கார். சொல்லிட்டேன்ல, இப்ப மேக்கப் பாக்ஸ் எடுத்துட்டு வாடா. ஓடுடா. அச்சச்சச்சோ. கொடு. உன் படத்துல நடிக்க கதாநாயகியா இவளை மாத்தி காட்டுறேன் பார். உனக்கு லவ்வர் இருக்கானா? ஏக்கா, அவ போய் பேசுறா. அவ பாய் ஃப்ரெண்ட் பேர் ஜெகதீஷ். எருமை மாடு வாய மூடுறோம். ஓய், என்ன முறைக்கிற? அக்காக்கு போய் பேசினா பிடிக்காது இல்லக்கா? அச்சச்சோ, உன்னை போய் அடிச்சுட்டா கண்ணு. கவலைப்படாத. நான் சமைச்சு வச்சிருக்க முழு கோழி உனக்கு தான். பாத்தியா, பசங்க எல்லாம் உண்மையை பேசுறாங்க. இப்படி பொண்ணா இருந்து பொய் சொல்லி பொண்ணுங்க மானத்தையே வாங்குறியே, இது தப்பில்ல? தப்புதான். சரி, ஜெகதீஷ் நல்லா அழகா இருப்பானா? அப்போ அடுத்த முறை வரும்போது அவனை நம்ம பங்களாக்கு மறக்காம கூட்டிட்டு வரணும். சரியா? கிழிஞ்சது போ. ஆமா, இப்ப நீ போய் பேசுனியே, அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணுமே. என்ன பண்ணலாம்? உன்னோட இந்த லிப்ஸ்டிக் கரை போற வரைக்கும் அந்த செவத்துல போய் உமா கொடு. சரியா? போ போடி. நல்லா இன்னும் நில்லுங்க நில்லுங்க, எங்கேயும் ஓடாதீங்க. அவங்கள சும்மா விட மாட்டா. நான் சொல்றதை கேளுங்க. உங்களை காப்பாத்ததா இங்க வந்தேன். கதவை திறங்க, கதவை திறங்க. இப்படி என்ன அடிச்சிட்டீங்களே, ஏன் ஒருத்தனால தான் உங்களை காப்பாற்ற முடியும். சீக்கிரம் உள்ள வாங்க, அவ வந்துட போறா.